ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமாக கொடுமைப்படுத்தியிருக்கேன். 12 மணி தூங்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டு போங்க, என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படிம்பேன். அதுக்கு நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு. ஸோ ஒரு பயம்தான், ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம், யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ திரும்ப திரும்ப ஷூட் பண்ணலாம். நான் ஏன் இதை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, சரி இப்படிலாம் ஷூட் பண்ணால் அந்த படம் எப்படி இருக்கும், ஸோ அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எடுத்துகிட்டே இருக்கோம். காலைல 5 மணிக்கு ஆரம்பித்தோம், 6, 7, ஈவினிங் 6, 7, நைட்டு 11, 2, 3. எங்கள் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார். ஃபஸ்ட்டு இப்படி இருந்தார், அப்புறம் மல்லாக்க கிடந்தார். எங்கடா எங்கள் அப்பா அப்படின்னா படுத்துட்டாரு அப்படின்னா, விடிய காலம் 9 மணிக்கு எழுந்தார். ஐயோ அப்போது விவசாயம் பண்ணுறத விட சினிமா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. சினிமா எடுக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா 36 மணி நேரமாக நின்று நடிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். விவசாயத்தை விட அதிக கஷ்டம் சினிமா எடுப்பதும் சினிமாவில் நடிப்பதும். ஸோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப வணங்குறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் அருள்தாஸ் அண்ணன், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிண்ணே. முன்ன பின்ன பழக்கம் இருக்கவங்களே கூப்பிட்டா கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. 4 மணிக்கு தான் நாங்கள் போய் கேட்டோம். படத்தையே நான் பார்க்கல, என்ன பேசுது அப்படின்னாங்க. இல்லை ட்ரைலர் பாட்டு போடுறோம், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். அண்ணே ப்ரொஃபஷ்னலாக நல்லா எடுத்து சொன்னாங்க, மிக்க நன்றி. சம்பாரிச்சிட்டு வந்து பணத்தை போட்டதுக்கு திட்டுனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா ஊரே திட்டிகிட்டு தான் இருக்குது, பழகிருச்சு. எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் சார். ஏன் நீ எப்படி ஜெயிப்ப, என்ன பண்ணுவ, நீ சினிமாவிலே இருந்ததே கிடையாது, நீ மவுஸ் பிடிச்சவன், நீ கேமரா பிடிக்கிற, நீ ஸ்கிரிப்ட் எழுதுகிற, நீ படம் எடுத்து என்னென்னமோ பண்ணுறவங்கலாம் தோத்துடுறாங்க, நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு அடிக்கடி எங்கள் அப்பா என்கிட்ட கேட்பார். எங்கள் அம்மா அழுதுகிட்டே கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. எனக்கு தோணுன ஒரே ஒரு பதில், 2 பேர், நான் நம்புகிற 2 பேர், மக்கள் இன்னொன்று பத்திரிகையாளர், மக்கள் இன்னொன்று பத்திரிகையாளர், மக்கள் பத்திரிகையாளர், மக்கள் இதே தான் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அட விடுங்க பார்த்துக்குவோம், ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க, ஏன்னா நல்ல படம் தானே எடுத்துருக்கோம், அதை ஏன் அவங்க சொல்லாமல் இப்படி போயிடுவாங்க அப்படின்னு. நிராகரிக்கிற மக்கள் ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நல்ல படத்தை கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற 100% நம்பிக்கை இப்போ இருக்குது, எப்போவுமே இருக்கும். அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நன்றி.